இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு உருளைக்கிழங்கு ஏற்றுமதி நிறுத்தம், உருவானது புதிய சந்தை. வங்கதேசத்தின் ஹில்சா மீன் வரத்து குறைவால் மாற்று சந்தையாக உருவானது குஜராத். எப்போது இந்தியாவின் கோழிக்கழுத்து குறித்து யூனுஸ் பேசினாரோ அன்றிலிருந்து வர்த்தகம் தடைப்பட்டு பொருளாதாரத்தில் சிக்கியிருக்கும் வங்கதேசம். அமெரிக்காவின் பொம்மை ஆட்சியாளராக இருக்கும் யூனுஸ். பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியாவும் வங்கதேசமும் அண்டை நாடுகள். இரு நாடுகளும் அரசியல் ரீதியாக எதிரிகளாகவும் நண்பர்களாகவும் இருந்து வருகின்றனர். அதாவது இந்தியாவுக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் இருந்தால் இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பார்கள். அப்படி இருந்தவர்தான் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா. இவர் இந்தியாவுடன் நட்பாக இருந்தார். ஆனால் கடந்த ஆண்டு இராணுவ ஆட்சி இவரை நாட்டை விட்டு விரட்டியது. இறுதியில் இவர் இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இவரை நாட்டை விட்டு வெளியேற்றிய பின்னர் தற்போது இருக்கும் ஆட்சியாளர்கள் இந்தியாவுடன் சுமூகமான உறவில் இல்லை. முகமது யூனுஸ் இடைக்கால தலைவராக இருக்கிறார். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால தலைவராக இருக்கிறார். ஷேக் ஹசீனா சென்ற பிறகு வங்கதேச மக்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். வங்கதேசம் மிகுந்த முன்னேற்றம் அடையும், இந்தியாவை மிஞ்சும், மேட் இன் இந்தியா பொருட்களை புறக்கணிப்போம் என்று கூறினர். ஆனால் கடந்த ஆண்டில் இந்தியாவை வங்கதேசம் பகைத்து கொண்டதால் வங்கதேசத்தின் பொருளாதாரம் சீரழிவு நோக்கி சென்று கொண்டுள்ளது. கடந்த 36 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்போது வங்கதேசத்தின் வளர்ச்சி வீதம் குறைந்துள்ளது. சர்வதேச நிதி ஆணையம் வங்கதேசத்துக்கு $1.3 பில்லியன் கடன் கொடுத்துள்ளது. பாகிஸ்தானுடன் உறவை சரி செய்வதற்குள் வங்கதேசம் பாகிஸ்தானாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணமும் முகமது யூனுஸ் தான். வங்கதேசம் சிதைந்து கொண்டிருக்கும் வேளையில் யூனுஸின் குடும்பம் செல்வத்தில் கொளிக்கிறது. ஆகஸ்ட் 2024 முதல் யூனுஸ் வங்கதேசத்தின் அதிகாரத்தை பிடித்தார். அதன் பிறகு யூனுஸ் துவங்கி இருந்த கிராமின் வங்கியை வளப்படுத்துவதில் அக்கறை செலுத்தி வருகிறார். இந்த வங்கியில் தான் இன்றும் 90% அதிகமான பெண்கள் கடன் வாங்கி வருகின்றனர். இதை வைத்து தனது தொழிலை தற்போது வளர்த்து கொண்டு இருக்கிறார் யூனுஸ். பல நிறுவனங்களுக்கு அனுமதி மற்றும் வரி சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் யூனுஸ் இருக்கிறார். வங்கதேச நாட்டின் கதவுகளை வாஷிங்டனுக்கு திறந்துவிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் கைகோர்த்து எல்லையில் இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்து வருகிறார். அமெரிக்கா கால் வைத்த பின்னர் வங்கதேசத்தின் வளர்ச்சி விகிதம் 3.9% மட்டுமே. தனியார் முதலீடு 50% அல்லது அதற்கும் குறைவாக உள்ளது. நாட்டில் பஞ்சம் அதிகரித்து வருகிறது. பொருளாதாரம் வேகமாக சரிந்து வருகிறது. வங்கதேசத்தின் தொழிலதிபர்கள் தற்போது கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது. எரிபொருள் பற்றாக்குறை உள்ளது. வியாபாரம் செய்வதற்கான சூழலும் விரோதமாக மாறி வருகிறது. வங்கதேசத்தின் மிகப்பெரிய துணி நிறுவனம் மேக்சிமோ முற்றிலும் திவாலாகிவிட்டது. மேக்சிமோவின் 170 டெக்ஸ்டைல் தொழிற்சாலைகள் வங்கதேசத்தில் மூடப்பட்டுள்ளன. ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டு ஓராண்டாகிவிட்டது. 2025 ஆண்டின் இறுதியில் அல்லது 2026 ஆண்டின் தொடக்கத்தில் வங்கதேசத்தில் தேர்தல் நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. அப்போதுதான் புதிய அரசு உருவாகும். ஆனால் அமெரிக்கா யூனுஸ் இருந்தால்தான் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கருதுவதால் தேர்தல் சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இராணுவத்துக்கும் யூனுஸுக்கும் இடையே இதனால் பனிப்போர் நடந்து வருகிறது. வங்கதேசத்தில் அதிகரித்து வரும் அரசியல் நெருக்கடியை கண்டு பல உலகளாவிய பிராண்டுகள் அங்கிருந்து விலகிச் செல்கின்றன. ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு சென்றதிலிருந்து அங்கு குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்றன. யூனுஸ் இந்தியாவை டார்கெட் செய்து வருகிறார். இதற்கு பின்பலமாக இருப்பது சீனா, அமெரிக்கா. இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் கோழிக்கழுத்து என்று அழைக்கப்படும் சிக்கன் நெக்கை வங்கதேசம் சர்ச்சைக்குரிய பகுதியாக்கி வருகிறது. முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமானது இந்த பகுதி. சீனாவுடன் டோக்லா மோதலுக்கு பிறகு டெல்லியின் பதற்றமான உறவுகளுக்கு மத்தியில் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் இந்த குறுகிய பகுதி பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஷேக் ஹசீனா ஆட்சியை அகற்றிய பிறகு வங்கதேசத்தின் உடனான மோசமான உறவுகள் சிக்கன் நெக்கை சுற்றியுள்ள புவிசார் அரசியலுக்கும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இந்தியாவின் தேவைக்கும் ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர சிலிகுரி காரிடாரில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வங்கதேசத்தின் லால் மோனிர்ஹாட் என்ற இடம் உள்ளது. இங்கு 2ஆம் உலகப்போர் காலத்தில் விமானத்தளம் அமைந்தது. இந்த விமானத்தளத்தை மீண்டும் வங்கதேசம் புனரமைக்க உள்ளது. அப்படி நடக்கும் பட்சத்தில் நம் நாட்டுக்கு வங்கதேசத்தால் நம் நாட்டின் பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். குறிப்பாக நம் நாட்டின் கோழிக்கழுத்து பகுதி துண்டிக்கப்படும் பட்சத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் நம் நாட்டுடன் சாலை வழியாக தொடர்பின்றி இருக்கும் நிலை உருவாகும். இதை செய்ய வேண்டும் என்று யூனுஸ் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த பின்னர் கூறி வருகிறார்.
சீனாவிடம் ரொட்டி துண்டுகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இந்தியாவுக்கு சவால் விடுத்து வரும் யூனிஸை இந்தியா சும்மா விடுமா? உடனடியாக வங்கதேசத்தின் நட்பை புறக்கணித்தது. இந்தியாவும் பதிலடி கொடுக்கிறது. வங்கதேச குடிமக்களின் விசா நிறுத்தப்பட்டது. இதற்கு மேலாக இந்திய அரசு பொருளாதாரத்தை சேதப்படுத்தும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்தியா தடைகளை ஏற்படுத்தி எப்படி பாகிஸ்தான் மற்றும் மாலத்தீவை பொருளாதார ரீதியாக பாதிக்க செய்ததோ அதே போல வங்கதேசத்தையும் செய்து வருகிறது. இந்தியாவின் சிக்கன் நெக்கை டார்கெட் செய்யும் யூனிஸுக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுத்தது. அதற்கு பதிலாக இந்தியா யூனிஸுக்கு நினைவூட்டும் வகையில் வங்கதேசத்துக்கு 2 சிக்கன் நெக்குகள் இருக்கின்றன, அதற்கு தடை ஏற்படுத்துவோம் என்று எச்சரிக்கை செய்தது. மேலும் யூனிஸ் இந்தியாவில் இருந்து வரும் இறக்குமதி பொருட்களுக்கு ரெட் ரெஸ்ட்ரிக்ஷன் விதித்தார். அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா வங்கதேசத்தில் இருந்து நிலத்தின் வழியாக வரும் பொருட்களுக்கு தடை விதித்தது. இதனால் வங்கதேசத்தின் சில பொருட்கள் அழுகின. வங்கதேசம் இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவில் தனது பொருட்களை விற்பனை செய்து வந்தது. தற்போது இந்தியா அந்த நிலப்பாதையை மூடி கடற்பாதையை மட்டும் திறந்து வைத்துள்ளது. இதனால் வங்கதேசத்தின் ஏற்றுமதி இந்தியாவில் குறைய ஆரம்பித்தது. ஏனெனில் நிலப்பாதை வழியாக வங்கதேசம் மிகவும் குறைந்த விலையில் பொருட்களை இந்தியாவில் விற்றது. ஆனால் இப்போது துறைமுகம் வழியாக அனுப்ப வேண்டியிருப்பதால் அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் வங்கதேசத்தின் $770 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதற்கும் மேலாக இந்தியா வங்கதேசத்தை சேதப்படுத்தும் பல நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்கக்கூடும். இந்தியா வங்கதேசத்தின் தண்ணீரையும் தடுக்கலாம். 1996இல் கங்கை நீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அது 2026இல் முடிவடைகிறது. எனவே இந்தியா 2026இல் வங்கதேசத்தின் தண்ணீரை தடுக்க முடியும். இந்தியா பாகிஸ்தானின் தண்ணீரை தடுத்தது போல தடுக்கலாம் என்ற நிலையும் உள்ளது. ஜவுளித்துறைக்காக 98% பருத்தியை இந்தியாவில் இருந்து குறைந்த விலையில் இறக்குமதி செய்து வந்தது வங்கதேசம். தற்போது இந்தியா பருத்தி ஏற்றுமதியையும் தடை செய்துள்ளது. இப்போது வங்கதேசம் கூறலாம், நாங்கள் வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறோம் என்று. ஆனால் வேறு நாடுகளில் இருந்து கடல் மார்க்கமாகத்தான் இறக்குமதி செய்ய முடியும். இதற்கு கூடுதலாக 30% முதல் 40% விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இதனால் ஜவுளித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வந்த வங்கதேசம் இன்று இந்தியாவின் தடையால் நாசமாகி வருகிறது. அவ்வாறு பருத்தி கடல் மார்க்கமாக இறக்குமதி செய்யும் போது மூலதன செலவு அதிகரித்து ஜவுளியின் மீதுதான் பிரதிபலிக்கும். வங்கதேசத்தின் ஜவுளி விலை அதிகரித்து காணப்படும். வாங்குவோர் குறைவார்கள். அப்போது இந்தியாவுக்கு நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும். வங்கதேசம் முன்பு இந்தியா வழியாகத்தான் ஏற்றுமதி செய்து வந்தது. ஆனால் தற்போது மாலத்தீவு வழியாக அனுப்புகிறது. இதனால் இந்தியாவுக்கும் இழப்பு ஏற்படுகிறது. ஆனாலும் இந்த இழப்பை இந்தியா ஏற்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் வங்கதேசத்தின், சீனாவின், அமெரிக்காவின் சூழ்ச்சிக்கு ஒருபோதும் இந்தியா அடிபணியாது. வங்கதேசத்துடன் இந்தியாவின் வர்த்தகம் நின்றாலும் இந்தியா எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வங்கதேசம் உணவுப் பொருட்களில் இந்தியாவை மிகவும் சார்ந்துள்ளது. இந்தியா தானியங்கள் ஏற்றுமதியை தடை செய்தாலே வங்கதேசத்தில் 3 முதல் 4 மடங்கு விலை அதிகரிக்கும். வங்கதேசத்திற்கு இந்தியாவில் இருந்து 40% உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வங்கதேசம் அரிசி, கோதுமை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சர்க்கரை, வெல்லம், பருப்பு வகைகள், இரும்பு, ஸ்டீல், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல், எலக்ட்ரானிக் பொருட்கள், பிளாஸ்டிக் போன்றவற்றில் இந்தியாவை மிகவும் சார்ந்துள்ளது. இந்தியா சிறிது சிறிதாக ஏற்றுமதியை நிறுத்தி வருகிறது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு தற்போது வரலாற்றிலேயே குறைந்த நிலையில்தான் வங்கதேசத்திடம் உள்ளது. இந்தியா காட்டிய ட்ரெய்லரே இந்த மாதிரி என்றால் முழு படத்தையும் காட்டினால் வங்கதேசம் காலியாகிவிடும். தற்போது இந்தியா உருளைக்கிழங்கு ஏற்றுமதியையும் நிறுத்தியுள்ளது. உலகிலேயே உருளைக்கிழங்கு அதிகம் விளையும் நாடுகளில் 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. இதற்கு மிகப்பெரிய சந்தையை இந்தியா கொண்டுள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளம், பூட்டான், இலங்கை, சவுதி அரேபியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வங்கதேசத்திற்கு அனுப்பாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு தற்போது உருளைக்கிழங்கை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இதே போன்று ஹில்சா மீன் வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்தது தடைப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியா உடனடியாக ஒரு மாற்று சந்தையை கண்டறிந்தது. அதுதான் குஜராத், பரூச். வங்கதேசத்தில் இருந்து இந்த வகை மீன் வருவது குறைந்தவுடன் மாற்றாக பரூச்சில் இருந்து ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மட்டும் 4000 டன் ஹில்சா மீன் நாட்டின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பரூச்சில் இருந்து கொல்கத்தா சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மும்பை, டெல்லி, பெங்களூரு,
சென்னை ஆகிய இடங்களுக்கு இந்த மீன் அனுப்பப்படுகிறது. வங்கதேச மீன் வணிகர்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யவே விரும்புகின்றனர். ஆனால் இந்தியா அனுமதிக்கவில்லை. கடந்த ஆண்டு வங்கதேசம் செப்டம்பரில் 2420 டன் ஏற்றுமதிக்கு அனுமதி அளித்தது. ஆனால் 1 மாத கால ஏற்றுமதி காலம் குறைவாக இருந்ததால் 577 டன் மட்டுமே இந்தியாவை அடைந்தது. இதனால் வங்கதேச மீனவர்கள் பாதிக்கப்பட்டு மீன்கள் தேக்கமடைந்து அழுகின. இந்தியா தனது வர்த்தகத்தை பிரிக்ஸ் நாடுகளுடன் வளர்த்து கொண்டுள்ளது. ஐரோப்பாவும் முன்வந்துள்ளது. இதனால் இந்தியா எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. ட்ரம்பின் வரி விதிப்பு என்பது உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி. உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்.